சின்னதாக ஒரு லீவ் கிடச்சிது. ஸோ அதனால அடுப்பு க்ளீன் பண்ணேன். இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா பஜ்ஜி போட போகிறோம். வெளியில் மழையாக இருக்கா, ஸோ அதனால் பஜ்ஜி போட போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து பஜ்ஜி போடுறதுக்கான வேலையை பார்க்குறாரு, நான் வந்து அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறேன். மதுரையில் வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சட்னி அரைக்க போகிறாங்க. நல்லதுக்கே காலம் இல்லைங்க இப்பெல்லாம். ஏன் சொல்றேன், நல்ல பிள்ளையா நானே என்னைக்கோ ஒரு நாள் தான் வேலை செய்யறேன், அன்னைக்கும் கெடுக்கிறதுக்குனே வந்துருவாங்க சில பேர். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா யாருன்னா அது இவர் தான். நான் வேலை செய்யறதே அதிசயம். சும்மா வேலை செய்யற மாதிரி வேலை செய்ய மாட்டேன், சும்மா வேலை செய்யற மாதிரி. கோபால், இவர் தான் கோபால் சார். பஜ்ஜி வெளில வருது சார். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சார் இப்போ பஜ்ஜி மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அங்கே பஜ்ஜி வந்து பீல் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். சாரி, வாழைக்காவை பீல் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இல்லைம்மா, பஜ்ஜிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த வாட்டி சொல்லு. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. போ, உனக்கு இல்லாத அடிச்சலாம். இந்த சைடு வந்து சட்னி ரெடியாக இருக்குது, இங்கே வாழைக்காய் ரெடியாக இருக்குது, இங்கே வந்து வாழைக்காய் போடுற மாஸ்டரும் ரெடியாக இருக்காரு. அகெயின் மேரேஜ் வீடியோ. இவன் தான் அந்த பையன். அதே மாதிரி பண்ண என்ன பண்ணிட்டு இருக்க? போஸ் குத்திட்டு இருக்கியா? நீங்களே பாருங்களேன். சார் என்ன சார் கொடுக்குறீங்க? பஜ்ஜி. உங்களுக்கு எவ்வளோ சட்னி பண்ணி ஊற்றிக்கோ என்ற புருஷன் சுட்ட பஜ்ஜி. பஜ்ஜிக்கு பாவை கூட காணுங்க. மீன் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே காஃபி குடிக்க ஆரம்பித்தாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சுன்ட்டு அப்படியே ஈவினிங்காக ஸ்லோவாக நல்ல ஒரு கிளைமேட்க்கு ஒரு காஃபி, அப்படியே ஒரு படம், அப்படியே பார்த்துக்கிட்டு தான் எனக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே போச்சு. ஃபேமிலியோடு ரொம்ப நாள் கழித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.